ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்டுடியோ 9 மீடியா. என்னடா காலங்கத்தாலேயே சாமி குமரன் பார்க்குறீங்களா? அம்மா காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா அகோபிலம் ட்ரிப் போகிறோம் நம்ம பைக்கில். இது நம்ம சரவணண்ணா பைக், இது என்னோடய பைக். மொத்தம் நாங்கள் 4 பேர் போகிறோம். லோகேஷ், லிங்கேஷ், சரவணண்ணா அண்ட் மீ. வாங்க ஃபுல்லாக பாருங்கள், கண்டினியூ பண்ணலாம் ஜர்னி. ஹாய் காய்ஸ், நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 8 hours ஜர்னி. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 hours ஆகிடும் போல். கரெக்டாக ஒரு 2 o'clock நம்ம அகோபிலம் ரீச் பண்ணிவிடுவோம். போகிற வழியில் நாங்கள் இங்கே என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ஃபன் பண்ணுறோன்றதுலாம் வந்து பாருங்கள். எப்பயும் நம்ம தான் நான் பைக் ஓட்டணும். ஓகேவா? இப்படியே பேசியிருந்தா பைக் ஓட்ட முடியாது. நான் பைக் ஓட்டுறேன். லோகேஷ், நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் போகக்கூடாது. ஸோ அது சொன்னது யாரும் தலை சொல்லியிருக்காரு. தலை சொல்கிறத ஃபாலோ பண்ணி போவோம். கடவுளே தளபதி விஜய். மலை எந்த மலை இந்த மலை காய்ஸ், நம்ம எப்போ வண்டி எடுத்தோம்னா 4:20 நம்ம வண்டி எடுத்தோம். இப்போ வந்து 5:42 ஆச்சு. அதனால நம்ம டீ கடை முருகா காய்ஸ், அந்த அலையன்ற சொல்லுங்க முருகா பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நான் புதுசை கேட்டது. அதுக்கப்புறம் கடைசி படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி பண்ணுற அவர் அந்த படத்தில் அப்படியே வாழ்ந்துருப்பான்னு சொல்லலாம். அந்த படம் பார்த்து தான் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்காது. ஒரு இயற்கை மேலே ஒரு அன்பு இருந்ததுக்காக அந்த கடைசி விவசாய படம் தான். யாராவது படத்தை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம், அதுவும் இல்லாமல் அந்த கடைசி விவசாய படம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே எங்கள் ஊர் பக்கம் தான் எடுத்தது. மதுரையில் தான் எடுத்தது. மதுரை அந்த பக்கம் தான் எடுத்துருக்குறாங்க. அந்த மலையில் ஒரு சீன்லாம் பார்த்துருக்கீங்களா? விஜய் சேதுபதி போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு காணாமல் போய் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் தேனி மாவட்டத்தில் தான் எடுத்துக்கிறாங்க. முடிஞ்சால் எங்கள் ஊர் பக்கம் வாங்க, நாங்கள் காட்டுறோம். அதை அப்படியே போகலாம். அவனுமா வீடியோ தானே வரானுங்க. மச்சான், ஏய் ஃபாஸ்ட்டாக போனால் தான் மச்சான் போக முடியும். 80 போகணும். அட்லீஸ்ட் நம்ம 60 போகிறோம். மச்சான், நீ அப்படியே எடுத்துக்கோ, அப்போ மாற்றிக்கலாம். இல்லை நீ வீடியோ எடுத்துக்கோடா. உங்களுக்குள்ள வீடியோ எடுத்துக்கோங்கடா. அதான் ஆஃப் பண்ணிக்கோ. உங்களுக்குள்ள போய் எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு இப்போதைக்கு போதும். வீடியோ இப்போ எடுக்க சொன்னவே இல்லைடா உன்னை. டேய் 7:30 7:30 தான் ஆகுது. கரெக்டான டைம் தான். வெளியில் பார்த்தேன் ஒரு 80 kilometers கிட்ட கடந்து வந்துடும். பயங்கரமாக பண்ணி குளிர், பயங்கரமான குளிரில் ஓட்டுற அவனும் குளிர். ஆக்சுவலாக என்னன்னா, நம்மளுக்கு சாப்பிடலான்னு கடை பார்த்தேன் எங்கன்னா மெயின் லைனில். அதனால அதனால தான் நாங்கள் இப்போ திருத்தணி உள்ளே போகிறோம். எவ்வளோ கடை பார்த்தோம். நேரம் சாப்பாடு இல்லைங்க, எங்கேயுமே இல்லை. அதனால உள்ள வந்து சாப்பிட்டு அப்புறம் ரெடியாக சாப்பாடு பார்த்துக்கோங்க guys. திருத்தணி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருத்தணியில் ஒரு பஸ் ஸ்டாப் போல், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். இட்லி சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்குது. நம்ம தமிழ்நாடு மாதிரி சட்னி வந்து தண்ணியாக இருக்காது, கெட்டியாக இருக்கும். இல்லைண்ணா, நம்ம சென்னையில் சட்னி வந்து தனியாக இருக்குது, ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்கள் திருத்தணி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சாப்பிட்டோம்னா பில்லு கம்மியாக இருந்தது. மொத்தம் எப்படின்னா நான் ஒரு 8 இட்லி, நான் ஒரு 7 இட்லி சாப்பிட்டேன். ஒரு 8 இட்லி, ஹையஸ்ட் 10 இட்லி சாப்பிட்டேன். மொத்தம் அதான் கரெக்ட் பண்ணால் அதான் 33 இட்லி தான். 33 இட்லி சாப்பிட்ருக்கோம். ஆனால் பில் எவ்வளோ தான்? வெறும் 200 தான் இருக்குது பில்லு. 33 இட்லி சாப்பிட்டோம், அவ்வளோதான். பில் அதிகமாக வந்துடும் நினைச்சோம். கம்மியாக இருக்குது. அதே மாதிரி மஸ்ட் ட்ரை கண்டிப்பாக திருத்தணி வந்தீங்கன்னா பின்னாடி பார்த்துக்கோங்கன்னா மூர்த்தி சைவ ஹோட்டல்.
சைவ ஹோட்டலால அசைவ ஹோட்டல் தான் சைவம், அசைவம். மட்டன்லாம் வச்சுருக்காங்க. நான் மாலை போட்டாலும் சாப்பிட முடியல. மாலை போட்டு அதான் அது நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறதுனால நாங்கள் சாப்பிடல. நம்ம கோவிலுக்கு போகாமல் வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், அப்போ டைம் சொல்ல வந்துடுறேன். டைம் எவ்வளோ? ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லைன்னா ஆப்போசிட் வந்து ஆவின் அப்போலோ ஃபார்மசி ஆப்போசிட். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் கேப்டன் அமெரிக்கா ஃபேனு, அதனால தான் கேப்டன் அமெரிக்கா ஹெல்மெட் போட்டுருக்கோம். என்னால் தூக்க முடியாது, நான் ட்ரைபாட் பிடிச்சிக்கிறேன். ஆனால் இதுவே செம்மையாக இருக்கும். ஆறுங்கண்ணா. நான் தளபதி ஃபேனு. 3 வருஷத்துக்கு கிடையாதா? ஆமாம், 5 வருஷம். அங்கே ஒன்றும் பேசுகிறேண்ணா. அதே மாதிரி இங்கே இப்போ நான் ஆந்திரா வந்ததுனால நான் தளபதி விஜய் ஃபேனு. ஆந்திரா வந்ததுனால இப்போ என்டிஆர் ஃபேனாக மாறிட்டேன். ஜெய் என்டிஆர், ஜெய் பாலையா. ஜெய் பாலையா, ஜெய் ஜெய் பாலையா, ஜெய் பாலையா, ஜெய் ஜெய் பாலையா. ஜோக்கர் ராணி என்னடா மச்சா, நீ அச்சா சிமிட்டு என்னால ஜீர்ணிக்கவே முடியல இங்கே சத்தியமாடா. ஆனா நீ எல்லாம் இருக்கிறியாடா. நீ சும்மா போய் சொல்ற எப்படா? இப்படிதான் எப்பயுமே வாடா. பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடைக்கு வந்திருக்கோம். இது எந்த இடம்னு தெரியல. இப்போதான் டீ குடித்தோம். கடப்பா, நியர்பை கடப்பா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இவன் செத்துட்டான் ஆல்ரெடி, வண்டியில் வர முடியாது. பெரிய ஒரு கதை அடிச்சான். இப்போதான் அடிச்சான். அதுல மச்சான் சத்தியமா இன்னும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். மறக்கவே மாட்டேன்டா. வரும்போது நைட்டு இன்னும் 12 மணி நேரம் கூட ஆகல. ஃபன் பண்றானா? ஏய் நீ சிரியா? ஆமாண்ணா, நான் என்னண்ணா சரி நான் தெலுங்குல வெல்கம் பண்ணவா அவங்கள? ஆந்திர பிரதேஷ்க்கு ஸ்வாகதம். ஸ்வாகதம்னா ஆந்திர பிரதேஷ்க்கு உங்களை வரவேற்கிறோம் அர்த்தம். ஸ்வாகதம். இல்லை, எனக்கு புரியலங்க. இப்போ நம்ம ஊர் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன டவுட்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லுவாங்களே, இல்லாதது தான் ஒரு இடத்துல நம்ம இல்லை, ஒன்று நம்மளுக்கு கிடைக்கல, ஒரு இடத்த நம்ம தாண்டி வந்துட்டோன்னா, ஐயோ அங்கே இருந்ததே நம்மளுக்கு பெட்டர், அதான் நம்ம ஊர் செம்ம அழகு, வேற ஊருக்கு போயிடணும்னு யோசிப்போம். பார்த்துக்கிங்களா? நம்ம வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பாருங்க சும்மா நம்ம ஊரை யோசிப்போம். லாரி பாருங்களேன். ஆக்சுவலா லாரி வந்து யோசிப்போம். பார்த்துக்கிங்களா? நம்ம வந்து நம்ம ஊரில் சொந்த ஊரில் இருக்கும் போது நம்ம வந்து வேற ஊருக்கு போகணும்னு யோசிச்சே இருப்போம். இப்போ நம்ம வேற ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஊரோட அருமை தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஏன்டா நம்ம ஊரை விட்டு ஏன்டா வந்தோம்னு தோணும். உங்களுக்கு சிம்பிளா மச்சான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திருப்பு அண்ணா என்ன ஒரு நிமிஷம் நான் இங்கே பாருங்களேன். உங்களுக்கு ஐயா சிம்பிளாக சொல்ல போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். அந்த ரோட்டை பார்த்தீங்களே, ரோட்டு ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ பாருங்களேன் லாரி. நம்ம சென்னையில் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் லாரி அலோடு. 10 மணிக்குள்ளே வந்தால் நம்ம திட்டுப்போம், என்னடா லாரி வருதுன்னு. நைட் பாருங்களேன், நைட்டு 10 மணிக்கு ஃபுல்லாக லாரியாக போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறோம்.
காரு பைக்கை விட சத்தியமா பாருங்க, லாரி தான் அதிகமா போகுது. இங்க பாருங்க பாரு நல்லா கொத்தா 3 லாரி. எப்போ தமிழ்நாடுல போகணும்னு இருக்குது எனக்கு. லோகேஷ் இங்கே காட்டுங்களேன் நின்றுட்டு இருக்கிற இடத்துல. ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஊரில் ஸ்ட்ரீட் ரோடு வேணால் இப்படி இருக்கும், ஆனால் ஹைவேஸ் இப்படி இருக்காது. ஆனால் ஆமாம், ஆனால் எல்லாருமே மு.க. ஸ்டாலினோட டிஎம்கே கட்சி இது பண்ணல அது பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு ரொம்ப பெட்டர். என்ன சொன்னா டிவிக்கே வந்துட்டாருன்னா அதை விட பெட்டர் ஆயிரும். டிவிக்கே தளபதி, எல்லாரும் ஓட்ட தளபதி ஓட்டுருக்க. தளபதி ஃபேன் வேற. அது தளபதி நீ வேறண்ணா அவ என்ன தெரியுமா பண்ணா, அவங்க கோட்டு படத்தை கூட்டு போயிட்டு அடிக்க விட்டுருப்பானா. ஆந்திரால இருந்து சொல்றேன், தளபதி ஆட்சிக்கு வருவார்ண்ணா. 2026 இல்லைன்னா அதுக்கப்புறம் 2030 வருவாரு. இப்போ கடப்பாலம் இருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்களா களி நம்ம தமிழ்நாட்டிலலாம் இது வந்து கிடைக்கும், ஆனால் கிராமத்தில் கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் களினா ஜெயிலில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல மீல் இது லஞ்சுக்கு. ஆளை கைதுங்க. இது களியும் நல்ல கோழி குழம்பு நான் செஞ்சு வச்சுருவேன். தலைகறி இது தப்பா கத்துலடா சாரி நான் பார்க்கல. என்ன சொன்னா ஹாய் காய்ஸ், வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா ஆந்திராவில் கடப்பால் வந்து இறங்கிட்டு பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது, சாரி 1:30 ஆகுது. கடப்பால் சாப்பிட என்ன இருக்குதுன்னு கேட்டோம். எல்லாருமே வந்து அதான் நார்மலாக சொல்கிற மாதிரி பரோட்டா சப்பாத்திலாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தா இங்கே களி இருக்குது. ரொம்ப நல்ல களி நம்ம கூழாக செஞ்சு கொடுப்போம்ல. களினா நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா ஒரு சில கிராமங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து களினா ஜெயிலில் சாப்பிட்ற ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை. களியில் வந்து ரொம்ப எனர்ஜி, நான் என்ன சொல்கிறேன், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். கேழ்வரை கேழ்வரை அதனால தான் தமிழ்நாட்டு ரோட்டில் கிடைக்கிறது இல்லை, இதை கிடைக்கிறது. ஆனால் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுனால இப்போ வெஜ்ஜில் வச்சு முடிச்சிடும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம நான்வெஜ் நான்வெஜ் கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டே இருக்கோம். ரவிச்சந்திரனை கட் பண்ணி
அது வரட்டாங்க. இல்லையா? கிட்டயா அது அதை பார்த்து ஃபீல் பண்ண எப்படி இருக்கு? அறிவ கீர்த்தனம் ஆராக்கிய பாதுகம் அறிவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிகராத்மனம் தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா ஐயப்போ 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 இந்த புளி இருக்கும் போல இருக்கு. ஐயப்பா இந்த எப்பா புலிலாம் வருமாப்பா இங்க புலி மனசுல நீங்கள் வந்து தீங்கும் போது என்ன வண்ணமோ பிறப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. அங்க பாருங்க காய்ஸ், இது டிஃப்ரெண்டா இருக்கு. குட்டியே புள்ளிமான் குட்டியே இந்த கண்ணாடி போட்டிருந்தாலும் ஆயிடுச்சோ. பைக் அதை இங்கேயே பார்க் பண்ணிடும் போல இருக்கு. இங்கே பைக்கில் தான் இங்கேயே பைக் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். அதான் ப்ரீ பஸ் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸை கேட்டதுக்கு அதான் சொன்னாங்க. இல்லை அது உள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமாமா? நடந்து போய் பஸ்ஸில் போயிடலாமா? பஸ்லேயே போயிடலாம். டேய் நீ ஏன்டா இப்படி பயந்து சாவுற? புலி இல்லை இருந்ததுப்பா. டேய் என்னடா நீ பேச சரிப்பா. அவனுக்கு புள்ள தானே எப்படிடா இருக்கணும்? வாடா வாடா வாடா. நல்லா அடிச்சும் போட்டு இன்னும் கம்மி பண்ணல. அதுக்கு எப்படி அப்படி வாங்க சும்போ. கேமரா லோகி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி சொல்லி தான் ட்ரை பண்ணுவான். ஆனால் ஒன்றும் வராது. நெருப்பு தான் கொஞ்சம் ஏடா விடமா இருக்கும். ஒரு கோயிலையும் ஒரு பார்த்தியா எல்லா கோயிலையும் வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஆமாண்ணா ஏன்னா அது என்னன்னு தெரியலையே. கல் இருந்தால் வீடு கட்ட வேண்டியதான். உழைச்சாலும் வீடு கட்டலாம் மேடா. ஆமாண்ணா சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கல் அதுவே வந்து இந்த கல் கட்டி வச்சுருக்காங்கல்ல. இந்த கல் கட்டு வந்து என்னன்னா கல் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படி நிற்கணுமா. மழையிலையோ காற்றுலையோ சான்ஸ் வீடு கட்ட முடியாதான். இப்போ செங்கல் அது நின்று ஆனால் இன்னும் இது கேஎஸ்ன்னு எழுதுக்கிறாங்க. காய்ஸ் ஜூம் பண்ணுங்க பாருங்க. இங்கே வாங்க, முக்கியமான எவிடன்ஸ். பழங்கால கல்வெட்டு ஒரு காட்டுற மாதிரி இருக்கு. பழங்கால கல்வெட்டை காட்டுறான் கேஎஸ். அதுதான் கேஎஸ். எவ்வளோ ஆட்டின் போட்டு அம்பு விட்ருக்காண்டா. கண்ணன் சௌமியா இருக்குமோ? தெய்வீக காதலா? அங்கே மேலே 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 பாருங்களேன், அவ்வளோ சிகப்பாக இருக்குது. ஃபுல்லாக மழை பாதி வச்சிட்டாங்க இந்த ஆந்திரா கவர்மெண்ட்டு. டேய் அதுக்கப்புறம் ஹைட்டில் எப்படி உடைக்க முடியும்? ஹைட்டில் எப்படி உடைக்க முடியுமா? ஃபுல்லாத்தையும் உடைக்கிறாங்க. நீங்கள் வேறு. ஆமாம் பாசிபிள் இல்லைடா. டே நடா வச்சுட்டு டே பின்னாடி வண்டி கேமரா அவுட்.
ஆமாம். ஏய் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்க என்ன பாட்டு போடுறேன்? அந்த புடி மானு பார்த்து என்ன பண்றா மச்சான்? மானை வேட்டைதான் ஆடுமிடம் காட்டில் மாட்டுமியை வேட்டைதான் ஆடுமிடம் பீப் பீப். போதும் சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்குது. யாரும் வந்து ஜூஸ் பாட்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் எல்லாருக்கும் தண்ணி தான் தேவைப்படுது. ஜூஸ் பாட்டிலாடா? ஜூஸ் பாட்டில் ஒரு நட சாத்துறாங்க அவன் வந்துட்டேன் மேடம், அவ்வளோதானா? எங்கடா? ஏய் போயினே இருக்கிறோம். பேசு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்குது. லஞ்சம் பிளாஸ்டிக்கா இருக்கு. நீங்கள் சார் இவ்வளோ ஆர்வப்படுறீங்க? அம்மா மச்சான் ஒரு சொல்லுவோம் நம்ம மச்சான். நீ சொல்கிறது கரெக்டு தான் மச்சான். இப்போலாம் முன்னாடிலாம் பார்த்துருச்சுக்கோ, ஏன் குடிச்சிட்டு நேச்சரு வந்தாங்கன்னா வந்து குப்பை தொட்டியில் இப்போலாம் பாரு, இங்கே பாரு அங்கே பிளாஸ்டிக்கு இல்லை, இங்கே பாரு இங்கே வாட்டர் கேரு. இந்த மாதிரி ஆனால் வந்து ஒரு இடத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக பாதுகாக்கணும். நம்ம பாதுகாத்தாங்கன்னா அடுத்தவங்க பாதுகாக்கணும். கண்டிப்பாக அதுக்காக தான் நம்ம மக்கள்லாம் வச்சிருக்காங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி. அதுக்காக மண்சட்டியில் தண்ணி எடுத்து விட முடியுமா? அது இல்லை, மண்சட்டியில் எடுத்து வர முடியாது. ஆனால் கேன்ல எடுத்து வந்தோம்னா கேனை பத்திரமா இல்லை ஸ்டீல் வாட்டர் கேன்ஸ், அப்புறம் கிளாஸ் வாட்டர் கேன்ஸ், அலுமினியம் வாட்டர் கேன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணால் காப்பர் வாட்டர் கேன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணால் இதெல்லாம் தவிர்க்கலாம். காப்பர் வாட்டர் கேன் மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கிது? இந்த வாட்டர் பாட்டில் ஆகும்ண்ணா 20 ரூபாய். 20 ரூபீஸ் விற்கிதாம்மா? அது எத்தனை வாங்குவாங்க? நீ சொல்லு. ஒன்று வாங்க மாட்டாங்க. அது மக்கள்கிட்ட வந்து நம்ம போது அது பகுத்தறிவு இல்லை. ஆமாம், இல்லை பகுத்தறிவு கான்செப்ட்லாம் போகிறது இல்லை. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், அதுக்கு சம்மந்தம் கிடையாது. விழிப்புணர்வு இல்லை. ஆமாம், நம்ம ஸ்டூடெண்ட் மூலமா விழிப்புணர்வு ஒரு கண்டிப்பாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குப்பை தொட்டியில் போடணும், தூக்கி ரோட்டில் போடாது. அதனால் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் புரியுதுங்களா? நாளை உங்கள் பசங்களோ எங்கள் பசங்களோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இவன் கேட்டுங்கிறா நாளைக்கு என்னென்ன பேசணும் என்னென்ன எப்படி இருக்கணும் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ இன்னொரு என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு கிளிக்கிடா ஐயோ எவ்வளோ தூரம்ண்ணா? நாட்டை பாரு கெடுவா ஆகும். நல்லா இருக்கு இந்த இடம். ஆனால் இது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். இது ஆல்ரெடி எல்லாம் தெரியுண்டா. நம்ம மூலம் இன்னும் 4 பேர் தெரியுங்க. கார்லாம் இருந்துச்சுன்னா நல்லாங்க போகிறோம். இவ்வளோ மண்டை விடாங்க, சாப்பாடுலாம் போட்டுருவாங்க. எல்லாம் போட்டுருவாங்கடா. அதான்டா இது பாத்ரூம். பின்னாடி பாரு. உனக்கு ஃபுல் வியூடா, அது ஃபுல் வியூடா. இது நம்ம பஸ்ஸிலே வந்துட்டாங்க. என் கம்பெனியில் பார்த்து ஃப்ரீ தருவாங்க. அது என்னன்னு பேசிக்கலாமா? ரூம் பார்க்க போகிறோம். ரூம் நம்பர் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணுறோம் லக்கேஜ் இந்த மாதிரி மொட்டை மாட குளிருங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு இங்கே வந்துட்டு இதோ பாருங்கள் பின்னாடி தெரியலாம், இங்கே தான் நம்ம ரூம் போட்டு இருக்கோம். அங்கே தான் ஃப்ரீயாக அன்னதானம் போட்டாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சாப்பிட்டு நாங்கள்லாம் கொஞ்ச நேரம் இந்த வியூ பாருங்களேன். சரி, இதில் பண்ண முடியாது மச்சான்? பண்ண முடியாதா? சரி ஓகே, நான் அடுத்த கிளிப்பில் காட்டுறேன். சரணா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எப்படி இருந்ததுண்ணா சாப்பாடு? சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பார்லாம் பக்கம் இருந்து ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட் நல்லா போட்டிருந்தாங்க. கீழே போய் தங்கியிருக்கலாம். கோயில் சாமி கோயில் பகுதியில் தங்குறதுல இங்கே வந்து தங்கியிருக்கோம். அது வந்து அது நல்ல வைப்ரேஷனாக இருக்குது. ஹில்ஸ்லேயே தங்குறது ஒரு பார்த்தீங்களா, தலையில் போய் கட்டிக்கிங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஆமாங்க, பயங்கரமாக குளிருது. அதனால தான் நாங்களே சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போயிட்டு அவ்வளோதான் தூங்கிடலாம். நாளைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், நிறைய இருக்குது. நான் வர வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். லிங்கேஷ் சாம்பார் சாதம் எப்படி இருந்துச்சு? நான் கேட்கணும்டா, நீ சொல்கிறா எப்படி இருந்துச்சு?
சாம்பார் சாதம் ப்ளஸ் அந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் பொரியல் அடிபொலியான இல்லை நீ என்ன பண்ணணும் தெரியல, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சரியான உணவு. ஆமாம் ஆமாம், அதுவும் கம்மி விலையில் ஒன்றா. சரியான சாப்பாடு. நீங்கள் கண்டிப்பாக வரணும்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக வரணும்னா